रात्रि को 12 बजे वर्तमान में जारी 500 रुपए और 1000 रुपए के करेंसी नोट लीगल टेंडर नहीं रहेंगे। அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தான பாண்டியன். ஈசா இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க இன்னைக்கு தலைப்பை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 2000 ரூபாய் நோட்டை பேன் பண்ணவும் கிடையாது, மானிட்டைசேஷன் பண்ணவும் கிடையாது. இதுக்கான ஒரு எக்ஸ்பயர் டேட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஒரு வேலிடிட்டி மாதிரி ஒரு எக்ஸ்பயர் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ்னால ஒரு சாமானிய மக்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது. எப்போ வேணாலும் பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிக்கலாம், இல்லை கொடுத்துட்டு 500 ரூபாய் நோட்டாக மாற்றிக்கலாம். இது ஒரு பெரிய அரசியல்வாதிகள்கிட்ட நிறையா பணம் வச்சுருக்கிறவங்க, பிளாக் மணியாக வச்சுருக்கிறவங்களுக்கு வேணால் சிரமம் இருக்கலாம். இல்லை அவங்களுடைய வசதி, அவங்களுடைய அந்த ஒரு ஆளுமை, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர், அதை பயன்படுத்தி ஈஸியாக அதை வந்து அவங்க மாற்றிக்கிடுவாங்க. ஏற்கனவே வந்து 2016 பண்ணும்போது அதிரடியாக மானிட்டைசேஷன் கையில் இருக்கக்கூடிய நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவித்ததுக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசம். இது மக்களை வந்து சாமானிய மக்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதனால தான் திரு மோடிஜி அவர்கள் இதை வந்து அறிவிப்பை கொடுக்கல. ஒருவேளை 2024 வரக்கூடிய தேர்தலை மனசில் வச்சுட்டு கூட அவங்க அறிவிக்காம ஆர்பிஐல இருந்து இந்த அறிவிப்பை கொடுத்துருக்கலாம். ஸோ இது யார்கிட்டையும் வந்து அப்போ ஒரு சாமானிய மக்கள்கிட்ட மிஞ்சி போனால் ஒரு நோட்டோ 2 நோட்டோ, ஒரு 5 நோட்டு 10 நோட்டு கூட இருக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு புரளி மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2000 நோட்டை எப்போ வேணாலும் இது மாதிரி பேன் பண்ணுவாங்க, எப்போ வேணாலும் நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமானிய மக்கள்கிட்டயே வந்து ரொம்ப நாளாகவே, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே வந்து இந்த பேச்சுவார்த்தை, திடீர்னு செய்திகள் எல்லாம் கூட வெளியாகும், 2000 ரூபாய் நோட்டை புழக்கத்திலே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. பேங்க் வந்து இதை முழுமையாக பயன்படுத்த நிறுத்திட்டாங்க. மக்கள் கையில் இந்த 2000 ரூபாய் மட்டும்தான் புழக்கத்தில் இருந்தது. மற்றபடி பேங்க்கில் நீங்கள் எவ்வளோ பணம் வித்ட்ரா பண்ணாலும் 2000 ரூபாய் நோட்டை அவங்க வந்து கொடுக்குறதே இல்லை. 500 ரூபாய் நோட்டை தான் வந்து சப்ளை பண்ணாங்க. அப்போ இருந்தே மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து நிறுத்தக்கூடிய ஒன்று தான் தெரிஞ்சதுனால யாரும் வந்து அதிகமாக வந்து கையிருப்பு வச்சுக்கல ரூபா நோட்டுகளை. ஸோ இது மக்களை வந்து பாதிக்காது. பார்ப்போம். ரிசர்வ் பேங்க் இதை வந்து வித்ட்ரா பண்ணிரும், மக்கள் புழக்கத்துல இருந்து இதை அவங்க வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் இப்போ நடந்துருச்சு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக கேஷ் மாற்றிக்கிறதா இருந்தால், நோட்டுகளை கொடுத்து மாற்றிக்கிறதா இருந்தால் 10 நோட்டுகள், அதாவது 20,000 ரூபாய் வந்து கொடுத்து மாற்றிக்கலாம். ஒருவேளை நீங்கள் டெபாசிட் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ நாளும் பண்ணலாம். 50,000க்கு மேலே போயிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேன் நம்பரை வந்து கொடுத்தா மட்டும்தான் 50,000க்கு மேலே உங்களால் வந்து டெபாசிட் பண்ண முடியும். இந்த 2000 நோட்டை பொறுத்த வரைக்கும் 2016 டிமானிட்டைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நோட் வந்து புழக்கத்தில் வந்தது. 2016 இருந்து 2018 மார்ச் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து ரிசர்வ் பேங்க் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த பணம் வந்து எவ்வளவு ரிட்டர்ன் பேங்க்குக்கு வருதுன்றதை வச்சு அந்த 7 லட்சம் கோடி ரூபாய் நோட்டுகளும் திரும்ப எவ்வளவு வருது அப்படிங்கிறத வச்சு பிளாக் மணியா எவ்வளவு வந்து மக்கள் கையில் பதுங்கலாயிருக்கு அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு இது மூலமாக வந்து அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிகள்.